ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஒன்ல லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் வீடியோ சீரிஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வீடியோ சீரிஸ் 4. ஓகேவா? லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா வீடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் ப்ராப்ளம் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஒன்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக செகண்ட் மெத்தடு. அதில் வந்து நம்ம லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாம் சிஏ, பிகாம் பிஏ அண்ட் ஆல் பிகாம் ரிலேட்டட் கோர்சஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸான சிஏ, சிஎம்ஏ, அதாவது சார்ட் அக்கௌண்டன்ட்டு, கம்பெனி செக்ரட்டரிஷிப் எல்லாத்துக்குமே இன்டர் கோர்ஸில் வந்து இன்டர்மீடியட்டில் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுவும் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான், வேல்யூ ஆடட் தான் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம முதல்ல ஃபார்மேட் என்னன்னு பார்த்துருவோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொடுத்த 3 வீடியோவில் செகண்ட் வீடியோலேயே வந்து லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஃபார்மேட் கூட நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ தான் சம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால முதல்ல ஃபார்மேட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தது போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஹெட்டிங் கொடுத்துக்கணும், லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு சொல்லி. ஓகேவா? ரிசிப்ட் சைடில் ரிசிப்ட்ஸ் அண்ட் ருபீஸ், பேமெண்ட் சைட்லையும் பேமெண்ட்ஸ் அண்ட் ருபீஸ். இப்போ என்னெல்லாம் அசட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்களோ, லிக்விடேட்டர் என்னெல்லாம் அசட்ஸ் சேல்ஸ் பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாரோ அது எல்லாமே வந்து டெபிட்டில் எழுதிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அரியர், கேஷ் இன் ஹேண்டு அட் பேங்க்கு, பேட்டன்ஸு, ட்ரேட்மார்க்கு, பிளான்ட் மிஷினரி, மார்க்கெட் செக்யூரிட்டிஸ், பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ் எல்லாமே ஃபர்னிச்சர் வரைக்கும் எல்லாம் எந்தெந்த அசட்ஸில் இருந்தெல்லாம் நம்ம அசட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே டெபிட் எழுதிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா ரிசிப்ட் தான் பணம் கம்பெனிக்கு வரதுனால. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய சர்ப்ளஸை வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேண்ட் வந்து ஒரு 2 lakhs அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மார்ட்டிகேஜ் பண்ணி அதை அடமான வச்சு செக்யூரிட்டியை கொடுத்து ஒரு லோன் வந்து 1,50,000 வாங்கியிருந்தோம்னா இப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ணுறப்போ லோன் 1,50,000 தானே, அசட்ஸ் 2 lakhs வேல்யூ இருக்கிறனால அதை நம்ம அடைச்சிட்டா கூட இன்னும் 50,000 rupees சர்ப்ளஸ் வரும் இல்லையா? அது மாதிரியான சர்ப்ளஸையும் நம்ம டெபிட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட் சைடில் வந்து நம்ம வந்து கொடுக்குறப்ப என்ன பண்ணோம்னா லீகல் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லா எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணுற சம்மந்தமாகவே வந்து நான் செப்பரேட் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ 3ல் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அசட் அமௌண்ட் ரியலைஸ்டு, ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு, ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் எல்லாத்துலேயுமே கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு, அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி சேஞ்ச் பண்ணக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி திரும்ப கூட காமிச்சிடறேன். செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் ஃபஸ்ட்டுனாலுமே நம்ம அதில் சர்ப்ளஸ் இருக்கும், அதனால் ரிசிப்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ லீகல் சார்ஜஸ்லேருந்து நமக்கு வந்து கிரெடிட் சைடில் வரும், பேமெண்ட் சைடில் இங்கே வந்துடும். பாரு, லீகல் சார்ஜஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வரைக்கும் வந்து இப்போ 8 ஐட்டம்ஸ் இருக்கா. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சம்ம பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக வந்து 3 ப்ராப்ளம்ஸ் வந்து லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேஷனில் வீடியோ சீரிஸ் 3ல் கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்து 4th ப்ராப்ளம் இன் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ். It is related with the liquidator's final statement of account. The following particulars relate to a limited company which has gone into voluntary liquidation. Okay, ஒரு company voluntary liquidation போகிறாங்க. You are required to prepare the liquidator's final statement of account prepare பண்ண சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 3% on the amount realized and 2.5% on the amount paid to unsecured creditors. கொடுக்குற அமௌண்ட்டில் 2.5% unsecured creditorsக்கு மட்டும் சொல்லியிருக்கிறப்ப ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ ஷேர் கேபிட்டல் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 5,000 into 100க்கு. அப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸும் 30,000 at 10 rupeesல. அப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸும் வந்து 12,000 வந்து 10 rupees ஷேர்ஸில் 10 rupees பர் ஷேரில் 12,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஷேர் வேல்யூ பெய்டப் வந்து 8 rupees தான் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் 2 rupees பே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது. அசட்ஸ் வந்து 9,24,000க்கு வந்து அசட்ஸ் ரியலைஸ் பண்ணுறோம், எக்ஸ்க்ளூடிங் அமௌண்ட் ரியலைஸ்டு பை தி சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை தி செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ். செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் மூலமாக பேலன்ஸ் என்ன மீதி அமௌண்ட் எவ்வளோ வந்தது அல்லது அந்த செக்யூரிட்டி காமிச்ச அசட்டை விற்றதை வந்து இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, அதை கொடுக்கல. ஓகேவா?
ஸோ ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸ் 24,000, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 8,51,094. அப்புறம் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து செக்யூரிட்டி ரியலைஸ்டு பை செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் வந்து 1,62,000, கிரெடிட்டார்ஸ் வந்து 1,38,000. ஆனால் அந்த செக்யூரிட்டி கொடுத்த வேல்யூ எந்த அசட்டு செக்யூரிட்டி கொடுத்தோமோ அதனுடைய வேல்யூ 1,62,000. ஸோ சர்ப்ளஸே இருக்குது. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து 3 lakhs, எக்ஸ்பென்ஸ் லிக்விடேஷன் 9,000, கால் மணி வந்து ₹2 வராமல் இருந்தது இல்லையா, அந்த கால் மணியை நமக்கு ரிசீவ் பண்ணுவோம். கால் ஆஃப் ₹2 per share on partly paid equity shares was duly paid except in case ஒரு ஷேரோட 1,200 வாங்கியிருக்கான், அவன் மட்டும் ₹2 கால் மணி கொடுக்கல, மீதி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருவோமா? ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் தான் ₹2 கொடுக்காம இருக்காங்க இல்லையா. அப்போ 12,000 ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து 10,800 ஷேர்ஸுக்கு உண்டான ₹2 ரிசீவ் பண்ணிட்டோம், மீதி வந்து வரல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ சொல்யூஷன் நம்ம போகிறோம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? காலம் நான் சொன்ன மாதிரி லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு காலம் கொடுத்துக்கலாம். ஸோ ரிசிப்ட்ஸு, பேமெண்ட்ஸு, ஸோ அசர்ஸ் ரியலைஸ்டு. ஓகேவா? டோட்டலாக அசர்ஸ் ரியலைஸ்டு 9,24,000 இண்டிவிஜுவலாக கொடுக்காம டோட்டலாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சொன்ன செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் மூலமாக நம்ம சர்ப்ளஸ் வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ 1,62,000 வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் அசட் செக்யூர்டு. அதில் வந்து நம்ம லோன் வந்து 138 போயிடுச்சுன்னா கூட 24,000 சர்ப்ளஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெபிட்டில் காமிச்சிக்கிறோம், பணம் வந்துடும் இல்லையா. அதே மாதிரி கால் மணி வந்து ஃபைனல் கால் மணி ₹2 வாங்காமல் இருந்தாங்க. அது வந்து 12,000 ஷேர்ஸில் 1,200 ஷேர்ஸ் வாங்கின ஷேர் ஹோல்டர் பணம் தரல. அப்போ 10,800 ஷேர்ஸுக்கு ₹2 ஈச் நமக்கு வந்து 21,600 ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அது அப்போ 3 இன்கம் வந்துடுது, ரிசீப்டில் காமிச்சிக்கிறோம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் சார்ஜஸ் இருக்கும். இந்த சம்மில் லீகல் சார்ஜஸ் இல்லை. ஸோ லிக்விடேட்டர்ஸ் ரிமுனரேஷன் வந்து செகண்ட் கேட்டகரியில் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ அமௌண்ட்டு ரியலைஸ் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வந்திருக்கோ அதில் வந்து 3% லிக்விடேட்டர்ஸ் ரிமுனரேஷனுங்கிறாங்க. அப்போ அசட் வந்து மூலமாக 9,24,000 வந்தது. அது இல்லாமல் பணம், அதாவது அசட் ரியலைஸ்டு அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 9,24,000 மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் தான் 9,24,000 3/100 போட்டுக்கலாம். ஆனால் இது அமௌண்ட் ரியலைஸ்டுன்னு சொன்னதுனால சர்ப்ளஸ் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அது ஒரு அமௌண்ட் வந்துடுது இல்லையா. ஸோ அசட் ரியலைஸ் மூலமாக வந்த அமௌண்ட்டு ப்ளஸ் 24,000 வந்து சர்ப்ளஸ் மூலமாக வந்த அமௌண்ட்டு. அப்போ வந்து 9,24,000 ப்ராக்கெட்லேயே ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். 9,24,000 ப்ளஸ் 24,000 வந்து 9,48,000 3/100 போட்டிங்கன்னா 28,440 ரெமுனரேஷன் ஆன் அமௌண்ட் ரியலைஸ்டு டு த லிக்விடேட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டில் 2.5% சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாவே இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் தான். அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற அளவுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ 24,000 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் டியூ அமௌண்ட்டு. அதில் 2.5/100 போட்டிங்கன்னா ₹600 அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷன் டு த லிக்விடேட்டர் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஆன் அமௌண்ட் பெய்டு டு த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். அப்புறம் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் வந்து 2.5% சொல்லியிருக்காங்க. அது ஃபைனலாக தான் பார்க்கணும். எப்போவுமே வந்து அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அதுதான் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற அளவுக்கே பேலன்ஸ் அமௌண்ட் இருக்காது. ஓகேவா? இப்போ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக தேர்ட் கேட்டகரி. இந்த சம்மில் லீகல் சார்ஜஸ் இல்லாதனால இது செகண்ட் கேட்டகரியாக வந்திருக்கு. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து சம்மில் கொடுத்துக்கிற 9,000 அப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து 3 lakhs கொடுக்கணும், அது எழுதிக்கலாம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் மேலே 24,000 கமிஷனே ரெமுனரேஷனை கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம பே பண்ணிடுறோம். இப்போ எல்லாமே பே பண்ணிட்டோம்னா இப்போ இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸும் இந்த ஸ்டேஜில் கொடுக்குறப்ப இப்போ சம் பார்த்துருமா, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்குன்னா 8,51,094 வந்து பே பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருவோமா? இப்போ ரிசிப்டில் வந்து 9,69,600 இருக்குது. இதில் 3 lakhsக்கு மேலே எல்லாம் லெஸ் பண்ணாவே இப்போ ஒரு 5 lakhs சம்திங் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து 8 lakhs மேலே கொடுக்கணுங்கிறப்ப அமௌண்ட் இஸ் அ வெரி வெரி ஷார்ட்டேஜ். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்செக்யூரிட்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் போட்டுருவோம். கேல்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் அண்ட் அன்செக்யூரிட்டாஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா ரிசிப்ட் டோட்டலாக எடுத்துக்கிறோம். 9,69,600 இங்கே இருக்கு இல்லையா, பாருங்கள் டெபிட்டில் டோட்டல் 9,69,600 இருக்குது. அதில் பேமெண்ட் டோட்டல் வந்து 362,40. எப்படின்னா பாருங்கள், மேலே கொடுத்துருக்குற எல்லா பேமெண்ட்டும் எடுத்துக்கலாம். 28,440 ப்ளஸ் 600 ப்ளஸ் இந்த ரெட்டில் கொடுத்துருக்கிறத விட்டுருங்க. ஏன்னா அதான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸ் 9,000 ப்ளஸ் 3 lakhs ப்ளஸ் 24,000. இந்த எல்லாமே இருக்கா? 28,440, 600, 9,000, 3,000, 3 lakhs, 24,000 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 3,62,040 வந்து பெய்டு. அப்போ டோட்டல் பேலன்ஸ் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் வந்து 6,07,560 மட்டும்தான். ஓகேவா? ஆனால் பே பண்ண வேண்டியது மோர் தென் 8 lakhs.
அதனால் என்ன பண்ணுறோன்னா 6,07,560ல் 2.5% மட்டும் கேல்குலேட் பண்ணால் அமௌண்ட்டு லெஸ்ஸாக பே பண்ணுறதுனால 2.5 by 102.5 இது ஏற்கனவே போன வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நம்ம இந்த 6,07,560 தான் பே பண்ணுறதுக்கு அமௌண்ட்டே அவைலபிள். அதனால் அதுக்குள்ளேயே ரிமுனரேஷனும் பே பண்ணுறதுனால இந்த ரிமுனரேஷனுக்கு உண்டான பர்சன்டேஜ் கீழே நம்ம 100 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2.5% by 102.5% கேல்குலேட் பண்ணுறப்ப 14,819 வந்து ரிமுனரேஷன் டு த லிக்விடேட்டர் ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் வருது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து 14,819 வந்து இங்கே காமிச்சிக்கிறோம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 5,92,441. ஏன்னா ஆஸ் பர் கேல்குலேஷன் ஒர்க்கிங்ஸ் வந்து 6,07,560 இருக்குது. அதுலேயும் இந்த 14,819 வந்து கமிஷன். அதிலிருந்தே ஒரு ரிமுனரேஷன் வந்து அவர் வந்து எந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். எவ்வளோ அமௌண்ட் பேயபிள் டு த அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸோ அதில் அவருக்கு ரிமுனரேஷன் கொடுத்து தான் ஆகணும், சேலரி கொடுத்து தான் ஆகணும். அதை தான் நமக்கு கேல்குலேட் பண்ணோம். அதை மைனஸ் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 5,92,741 தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸுக்கு நம்ம பே பண்ணுறோம். சப்போஸ் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, சார் 2.5% தான் உங்களுக்கு கொடுக்கறது, ஏன் சார் 2.5 by 102.5ன்னு போடுறோம் அப்படின்னா, அந்த ரிமுனரேஷன் உள்ளே இருக்குங்கிறதுனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ண வெளியே எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் கீழே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் பே பண்ணுறோமோ அதில் 2.5% தான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம், 5,92,741 தானே. இந்த அமௌண்ட்டில் நீங்கள் 2/100 போட்டிங்கன்னா 14,819 வந்துடும். ஆனால் இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு தெரியாது. இதுக்குள்ளே தான் அந்த ரிமுனரேஷன் இருக்குது இல்லையா, அதை வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக தான் 2.5 by 102.5ன்னு போடுறோம். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இந்த கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அட்வான்ஸ்டு சம் தான். இருந்தாலும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 times வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த சம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம போடக்கூடிய 4th வீடியோ, இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் இன்னொரு அட்வான்ஸ் ப்ராப்ளத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.